இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாலை 6 மணி அளவிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தேவ செய்தி 801 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். நீதிமான் விரும்புகிற காரியம் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வாய்க்கச் செய்வார். நம் மன விருப்பத்தினை தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு தெய்வம் நம்ம நினைக்கிறது ஏராளமா இருக்கலாம், ஆனா எல்லாமே தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்திற்குட்பட்டு இருந்து நாம் தேவனாகிய கர்த்தருக்கு நீதிமானாக, செம்மையானவனாக, உண்மை உள்ளவனாக வாழும் பொழுது நம்ம என்னெல்லாம் மனதில் ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கிறது, ஏராளமான தேவைகள் இருக்கிறது, ஆனாலும் எல்லாம் நிறைவேற்றப்படுவது கிடையாது. கர்த்தருடைய சித்தத்திற்குட்பட்டு எல்லாம் நடக்கிறது. கீரியாத் செப்போர் என்ற ஒரு தேசம், கானானில் குடியிருந்த இந்த காலேப்புக்கு எதிராக இருந்தார்கள். அப்போ இவர் என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை விடுறாரு. காலேப் யாரு கீரியாத் செப்போர் தேசத்தை சங்காரம் பண்ணி ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளாகிய அத்சாலை கொடுப்பேன், விவாகம் பண்ணி கொடுப்பேன். அப்ப ஓத்தினியேல் என்ற பேர் அதை ஜெயிச்சுட்டு வராரு. அதனால ஒத்தினியலுக்கு இந்த அக்சாலை காலேப் விவாகம் பண்ணி கொடுக்கிறாரு. அப்போ அந்த பெண்மணி தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனோம். அப்போது தன் அப்பாவிடம் கேட்கிறது, எனக்கு ஏற்கனவே ஒரு வறண்ட பூமியை, தேசத்தை கொடுத்துருக்கீங்க, நான் ஆசைப்பட்டு கேட்குறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு நீரூற்றான, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட செழிப்பான ஒரு நிலத்தை தரணும், நாங்கள் அதை வச்சு ஆசீர்வாதமாக வாழ்ந்துப்போம் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாள். இந்த காலேப் தன்னுடைய மகள் கேட்டது நிமித்தமாக அந்த இடத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்தான். அப்போ ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் மன விருப்பத்தின்படி வாழும் பொழுது ஏற்றதை எல்லாமே செய்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். ஆபிரகாம் என்பவருடைய வாழ்க்கையில் கூட ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். என்னன்னா, வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருக்கும், ஏன்னா நீ எனக்கு முன்னாக நீதிமானாக வாழ்றன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆபிரகாம் என்ன நினைச்சார்னா, 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, என் வீட்டில் இருக்கக்கூடிய எலியேசரை வச்சுதான் என் சந்ததியை பெருக்குவார் பழகுது அப்படின்னு நினைச்சாரு. உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய உனக்கு பிறக்கக்கூடிய மகனிலிருந்து இந்த உலகத்தின் தேசங்கள் எல்லாம் நிரம்பும்படியான ஜனத்தொகை பெருகுன்னு சொன்னார். ஏன்னா ஆபிரகாம் தேவனுக்கு சிறந்த விசுவாசியாய் வாழ்ந்தான். சொன்னபடி தேவனாகிய கர்த்தர் 100 வயசுல ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுத்து உலகத்தின் ஜனத்தொகைகளை இன்றைக்கும் பெருக்கி இருக்கிற சாட்சி ஒன்று உண்டு. அன்னாள் என்ற ஒரு பெண்மணி, அன்னாளுக்கு குழந்தை இல்லை, தினமும் தேவனுடைய ஆலயத்தில் அழுகிறதும் ஜெபிக்கிறதும் தான் வேலை. ஒரு நாள் ஏலி என்ற ஆசாரியின் மூலமாக தேவன் பேசுகிறார், உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டேன், நீ இனிமே உபவாசம் இருக்காத, எழுந்து போய் சாப்பிடுன்னு சொன்னார். அதற்கேற்றபடி அன்னாளுக்கு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி ஆகிய ஒரு பிள்ளையையே தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். மன விருப்பத்தை நிறைவேற்றினார். சாலமோன் என்ற ஒரு தாவீது ராஜாவினுடைய பிள்ளை ஆசைப்பட்டு தேவனிடத்தில் கேட்டார், எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, அறிவு. ஏன்னா ஒரு சிறந்த தாவீது ராஜாவினுடைய பிள்ளை, விசுவாசத்துக்கு குறையில்லாம வளர்த்திருப்பாரு. அதனால தேவனாகிய கர்த்தரும் அந்த சாலமோனுக்கு ஞானத்தோடு கூட கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். இதான் நம்முடைய தேவன். இன்னொரு நபரை குறித்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது ஒரு கண் தெரியாத ஒரு பர்திமேயு என்ற ஒரு குருடன், இவன் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு ஆசைப்பட்டு வேண்டிக் கொள்கிறான், எனக்கு பார்வை வேண்டாம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து கேட்டாரு, நீ என்னை விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாரு. நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் விசுவாசத்தின் படி உன் பார்வை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி உலகத்தையே பார்க்க முடியாத அந்த குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது, ஏராளமான விண்ணப்பங்கள் இருக்கிறது, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமான்களாய் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் அவருடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கர்த்தருக்குள் நீதிமானாய் வாழ்கிறதற்கு முயற்சி செய்வோம். கர்த்தருக்குள் சிறந்த விசுவாசமுடன் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். தேவனாகிய கர்த்தர் நம் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தேவ